இப்போ sin xன்னு ஒரு கிராஃப் இருக்குடா. y ஈக்குவல் டு sin xன்னு வச்சுக்கோ. இல்லை f of x is equal to sin xன்னு சொல்லலாம். கிராஃப் வரைபடம். இது எப்படி சார் வரைகிறது அப்படின்னு இருக்கு. சைன் கிராஃப் வரையணும் அப்படின்னா எப்படி வரையலாம் அப்படின்னு இருக்கு. சாதாரணமாக சொன்னோம்னா சைன் கிராஃப் வந்து இந்த இப்படி போகும், இப்படி போகும். இதுதான் சைன் கிராஃப். இது எப்படி நீங்க வரைகிறீங்க அப்படின்னா நம்மளாம் எடுத்துக்கிறது தான். எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம், ஒய்ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம். எக்ஸுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க ஒய்க்கு என்ன ஆகுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் திருப்பி சொல்றேன், ஹரே கவனி, சபரி கவனி. நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சாதான் நம்ம சில விஷயங்களை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் டியூஷன் படிக்கிறோம், இது படிக்கிறோம். உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறோம், 0ன்னு கொடுக்குறேன். அடுத்து 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு கதை சொல்லணும். அதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா டிகிரி அப்படின்றது வந்து இந்த மாதிரி உள்ளது. 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 45 ஒன்று இருக்கா, 45 டிகிரி. ரேடியன் ஒன்று சொல்லுவாங்க. ரேடியன் அப்படின்னா பைன்னு வச்சு எழுதுறது. 0க்கு 0 தான். பை அப்படின்னா பைனா 180ன்னு அர்த்தம். 22/7 சொல்லிடாத, அது மென்சுரேஷன்ல. பைன்றது 180 டிகிரி பை. அப்ப சபரி கவனி, எல்லாத்துக்குமே பைன்னு போட்டுக்கிறோம். அப்படி பைன்னு போட்டுக்கோ. இப்படி போட்டிருக்கேன். நல்லா கவனி. 180 எதால வகுத்தா 30 வரும்? 6ஆல. இது 6ஆல வகுத்தோம்னா அடிச்சா என்ன வரும்? அப்ப 30க்கு வந்து இது π/6ன்னு அர்த்தம். அதே மாதிரி 45க்கு அப்படின்னா π/4ன்னு அர்த்தம். 180 4ஆல வகுத்தினா தான் அது வரும். 60 டிகிரி அப்படின்னா π/3. 180 3ஆல டிவைட் பண்ணா தான் 60 வரும். அதே மாதிரி 90 அப்படின்னா π/2. 180 2ஆல வகுத்தா தான் 90 வரும். அப்ப இதுதான் டிகிரி, இதுதான் ரேடியன். தேர்ட் யூனிட்ல வரும். எரிச்சப்படாம தான் படிக்கணும். அதைத்தான் தேர்ட் யூனிட் நடத்த மாட்டாங்க சில பேர். இந்த இப்போ இன்ஃபான்லேயே ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தாம அந்த கடைசி யூனிட் போயிட்டான்னு இந்த செகண்ட் வேலையும் போயிட்டான்னு சொல்றான். அழிஞ்சு மேட்ரிக்ஸ். ஏன்னா பசங்களை பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லையில பயமா இருக்கும் உனக்கு. இதெல்லாம் சொல்லையில பயமா இருக்குன்னா வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். தேர்ட் யூனிட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸே இதுதான். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான்னா டிகிரி கொடுத்து ரேடியனை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, ரேடியன் கொடுத்து டிகிரியா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் வரைகிறக்காண்டி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே சொல்ல வேண்டியது டிகிரி கொடுத்து ரேடியனை மாற்ற சொல்லுவாங்க, ரேடியன் கொடுத்து டிகிரியா மாற்ற சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு கணக்கு தான். 3.1ல் இருக்கும், எக்ஸசைஸில் இருக்கும். டேய் கவனி. அப்போ இதில் எழுதையில் 30க்கு வந்து 6க்கு போட்டேன். அடுத்து 45க்கு வந்து 4, 60க்கு 3, இதுக்கு 2. இது தெரிஞ்சிருக்கணும் இந்த படம் போடுறதுக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. நிறையா விஷயங்கள் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம புத்திசாலி. இந்த சைன் காஸ் டேபிளில் சைன் வரிசையில் என்னென்னு தெரியணும். சைன் தீட்டாக்கு 0, 30, 45, 60, 90 இதுக்கு தெரியணும். இது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ படிச்சுக்கலாம் தேர்ட் யூனிட்ல. சைன் 0 0, 1/2, 1/√2, √3/2, 1. இதுக்கு மேலே எழுதணும்னா 0, π/6, π/4, π/3, π/2. 180 எதால டிவைட் பண்ணால் வரும் பார்த்துக்கோ. இல்லைன்னா எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மேலே வரும் பார்த்துக்கோ. 92 பெருக்குனா 180 வரும். 63 பெருக்குனா 180 வரும். 45 4ஆல பெருக்குனா 180 வரும். 30 6ஆல பெருக்குனா 180 வரும். தலால பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அது மேலே உள்ளது வந்து ரேடியன் அர்த்தம், கீழே உள்ளது டிகிரின்னு அர்த்தம். சைனுக்கு போட்டு வச்சிருக்கேன். இன்னொன்று சைன் அப்படின்றது வந்து ஆட் டிகிரி. ஆட் டிகிரி ஒற்றை அப்படின்னா சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதுனோம்னா ஆன்சர் வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு அர்த்தம். சைன் மைனஸ் தீட்டான்னு எழுதுனோம்னா மைனஸ் சைன் தீட்டான்னு அர்த்தம். இதே இது காஸ் தீட்டாக்கு எழுதுனோம்னா அது ஈவன் டிகிரி. காஸ் தீட்டான்றது ஈவன் டிகிரி, இரட்டைப்படை. காஸ் மைனஸ் தீட்டான்னு எழுதுனோம்னா மைனஸ் போயிடும். இப்படி எழுதிக்கலாம். சார் இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா இப்போ தெரியும் உனக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க மைண்டில். இப்போ சொன்னதை ஃபுல்லாக
இப்போ நான் கேட்கையில பதில் சொன்னா தான் நம்ம எழுத முடியும், இந்த படம் போட முடியும். படம் போட முடிஞ்சா தான் ரேஞ்சுனா என்ன, டொமைனா என்னன்னு சொல்றதுக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன், சும்மா பேசல. ரேஞ்சுனா என்ன, டொமைனா என்ன அப்படின்றக்காண்டி பேச வர்றேன். இப்போ ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஜீரோக்கு அடுத்து வர்றது 5/3ன்னு வச்சுக்கிறேன். 5/6, 5/4, 5/3, 5/2 இதோடு நிறுத்திக்கிட்டேன். இங்கிட்டு எழுதையில -5/6, -5/4, -5/3, -5/2ன்னு எழுதுறேன். இது ஒரு டேபிள், ஒரு டேபிள். இந்த எழுதிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். முதல்ல இங்கிட்டு வருவோமே, சைனுக்கு தான் எல்லாமே எக்ஸுக்கு பதிலாக போடுறோம். இது ஒய்ன்னு அர்த்தம். சைன் 0ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 0. இது என்ன டிகிரி? 30 டிகிரி, அப்படித்தானே? 30 போட்டால் என்ன வரும்? 1/2. 45க்கு என்ன வரும்? 1/√. இதுக்கு என்ன வரும்? √3/2. இதுக்கு என்ன வந்துடும்? முடிஞ்சிச்சு. இங்கிட்டு வரணும். இப்போ சிக்கிருச்சு பாரு, ஏன்னா இங்கே மைனஸ் வருது. அதுதான் உன்னை நான் சொன்னேன், சைன் -5/6 அப்படின்னா -sin π/6 அப்படின்னு அர்த்தம். இப்போ சொன்னல சைன் மைனஸ் தீட்டானா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. இது சைன் மைனஸ் தீட்டா. அப்போ என்ன எழுதியிருக்கேன்? மைனஸ் சைன் தீட்டா. இதுக்கு தான் உனக்கு தெரியும்ல, மைனஸ் இந்த ஆன்சர் எழுதியிருக்கோம்ல, என்ன எழுதியிருக்கோம்? அப்போ இங்கிட்டு ஃபுல்லாக ஆன்சரில் என்ன வருது பாரு, அதை வச்சு தான் வரும் மைனஸ். ஆனால் இதே இது காசில் வராது, காசில் வராது. அதுக்கு தான் சொல்கிறது பார்த்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ மைனஸ் போட்டோம்னா காசில் ப்ளஸ் ஆயிரும். சரி ரைட், இதில் பார்த்துக்கோ. அடுத்து என்ன வருது? -1/√2. அடுத்து என்ன வரும்? -√3/2. அடுத்து -1. அவ்வளோதான் கணக்கு, பார்த்துக்கோ. இப்போ இதுதான் பாயிண்டாக எழுதணும்னா, பாயிண்ட் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். -5/2, -1, -5/3, 1, சாரி √3/2. பாயிண்ட் -5/4, -1/√2, -5/6, என்னது -1/2. அடுத்து 0, இப்படி எழுதுவோம். அடுத்து 5/6, என்னது 1/2. 5/4, இது பாயிண்டா புள்ளி 1/√2. அடுத்து 5/3, √3/2. அடுத்து 5/2, 1 அப்படின்னு எழுதுவோம். சரி சார், படம் எப்படி சார் போட போறியா? இந்த பார், ஒரு ஆக்சஸ் போடுறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நம்பர் குறிக்கணும் 0. பார்த்துக்க, பை. அடுத்து 2π, அடுத்து 3π. இப்படித்தான் போகணும். இங்கிட்டு வரையில -π, -2π, -3π. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நல்லா கவனிச்சுக்க, ஒன்றும் அவசரம் வேண்டியதில்லை. கவனி சொல்கிறத. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 0 + πனா என்ன வரும்? பை. 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? π/2. அதுதான் மிடில் இங்கே உள்ளது. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். பை, இது ஒரு பை, 2π, 3π/2. புரியுதான்னு பார்த்துக்க. நம்ம நடுவில் கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டும் கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டும் கண்டுபிடிச்சு நடுவில் இருந்து வந்துடும் -π/2. இது கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதுக்கு மேலெல்லாம் தேவையில்லை, பயப்படாத. இதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இதில் ஆக்சஸ், இதில் எழுதையில் இது ஏன் சார் இது எழுதுறீ அப்படின்னா, இங்கே கவனி. இந்த எக்ஸில் எடுத்தோம்ல, என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸில் பாரு, டிகிரி தானே எடுத்திருக்கோம். என்ன பையில தானே எடுத்திருக்கோம் எல்லாமே டிகிரி, ரைட். ஆன்சர் இதில் பையிலே வருது, நம்பரில் வருது, தெரியுதா? அப்போ நான் ஒய்க்கு எழுதையில் 2 நம்பர் தான் எழுத போகிறேன். ஒன்றுமே எழுதலை, 2 நம்பர் தான். 2 நம்பர் தான் எழுத போகிறேன், கவனிச்சுக்க. இந்த நம்பர் வந்து +1, இந்த நம்பர் வந்து -1. அவ்வளோதான் எழுதுறேன், வேற ஒன்றும் நான் எழுதலை. சைனில் எப்பயுமே அதிகபட்ச ஆன்சர் 1 தான். நாம் இல்லையா, கிராஃபில் பார்த்தியா இல்லையா? அந்த இடத்துல 1ன்னு வருது, தெரியலையா இல்லையா? sin 90க்கு என்ன வருது? இந்த கடைசியில் என்ன வருது பாரு, கடைசியில் என்ன வருது? இங்கே என்ன வருது? அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது, இறங்காது படம். அதுதான் இங்கே அர்த்தம். இப்போ நீ ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்து குறிக்க போகிற, இந்த பொறுமையை பாரு. இது 90க்கு -1. என்ன 90? -90 இந்த இருக்கு, எங்கடாம்மா? இந்த இருக்கு -90. சரியா? அதுக்கு நேரம் என்ன 1? -1. அப்போ இங்கனக்குள்ள வருமானு பாரு. இதுக்கு நேரம் இப்படி வச்சா வருமானு பாரு. இந்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன், புரியுதான்னு பாரு. -π/2, -1க்கு இது கரெக்டான்னு பாரு. கிராஃப் குறிக்கும். நெக்ஸ்ட்டு 5/3க்கு இருக்கு, விட்டுரு. இதுக்கு விட்டுறலாம். அங்கே என்ன இருக்கு பாரு,
0,0 எங்கடா வரும்? இந்த இடம் தானே? ரைட்டு, இந்த இடம் 0,0. அடுத்து பாரு, அடுத்து ஏன்னா இதில் இருக்கிறது தான் குறிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் 5/2 என்ன இருக்குன்னு பாரு. இந்தா 5/2, என்ன இருக்கு? 5/2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 1 எங்க இருக்கு? மேல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. சரியான்னு பார்த்துக்கோ. 3 பாயிண்ட் தான் குறிச்சிருக்கேன், சரிதான் பாரு. 3 பாயிண்ட் குறிச்சிருக்கேன்னா இந்த -5/2 1 -1, இந்த 5/2 1 0 1 குறிச்சிருக்கேன். படம் இந்த இப்படி வரும், ஸ்ட்ரைட் லைன்லாம் வராது, இப்படி போய் இப்படி மேலே போகும், மேலே போயிட்டு இப்படி வந்து நிற்கும். அதே மாதிரி இது போய் இப்படி நிற்கும், இப்படி போய் இப்படி நிற்கும், இப்படி போய் இப்படி நிற்கும். புரியுதா சொல்றது? இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த பாரு, இதுக்கு நேரம் கோடு போட்டா அதிகபட்சமா எவ்வளவு தூரம்டா போகுது? +1 வரைக்கும் போகுது. அதே மாதிரி கீழே என்னதான் வருது? அதுதான் ரேஞ்ச். நான் சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. ரேஞ்ச், இதுதான் ரேஞ்ச். அந்த படம் இறங்கி ஏற இடம் தான் ரேஞ்சுன்னு சொல்லி ரியல்ல ஓயாம, அதுதான் ரேஞ்சு. வேற எந்த ரேஞ்ச் வராது. படம் இப்படிக்கே தான் போயிட்டே இருக்கும், மேலே போகாது. இந்த நேர கோடு போட்டோம்னா எது வழியா போகுது? 1 போகும். இங்க என்ன போகுது? -1. அதுதான் ஆன்சர் கிடைக்கும், அதிகபட்சமான ஆன்சர். அப்ப ரேஞ்சுன்றது -1 to +1, அவ்வளவுதான். டொமைன் அப்படின்றது அதான் இங்க மேட்ரு. டொமைன்னா எக்ஸ் வேல்யூ. டொமைன் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ, இன்புட் வேல்யூன்னு சொன்னீங்க. எல்லா நம்பரும் தானே கொடுத்தீங்க? என்ன நம்பர்னா தெரியுதா? இங்க உள்ள எல்லா நம்பரும் தானே கொடுத்துருக்கோம், டிகிரி நம்பர், எல்லா நம்பரும் 0 டிகிரில இருந்து எல்லாமே கொடுக்கலாம். 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரின்னு. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச 90, 180 அப்படி கொடுத்துருக்கான். அப்ப இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னது? ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டொமைனு, இதான் ரேஞ்சு, அதான் டொமைன். சைன் கிராஃபுக்கு அதுதான் டொமைனு, அதுதான் ரேஞ்சு. படம் போட்டோம்னா நான் பர்டிகுலரா போட்டிருக்கேன், இது போயிட்டே இருக்கும், இப்படி போகும், இது மேலே ஏறாது. இப்படி இறங்கி இந்த 2π வழியா போய் இதுல வந்துட்டு 3π வந்து நிற்கும், இப்படி திருப்பி போகும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி போய் 2π வழியா போகும், இப்படி வரும், இப்படி வந்து இப்படி போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். கண்டினியூஸ் கிராஃப்னு சொல்லுவாங்க. சைனை வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் கிராஃப்னா தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும்னா கட் ஆகாது, எங்கேயும் கட் ஆகாது. அப்படின்னா சில விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னா நல்லா கவனி. இதுல 2 நிமிஷம், இதுல வெர்டிகல் லைன் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அப்படி போடுறேன், ஒரு இடத்துல கட் ஆகுது, தெரியுதா? அப்படின்னா இது என்னது? இது என்னதுன்னா ஃபங்க்ஷன் சொல்றேன். வெர்டிகல் லைன் டெஸ்ட் பார்த்தோம்னா சைன் கிராஃப் வந்து ஃபங்க்ஷன் அர்த்தம். ஃபங்க்ஷன் தெரியுதா தெரியலையா? யோசிச்சு பாரு. இப்படியே வெர்டிகல் லைன் போட்டிருக்கேன். சேம் டைம் ஹரிசாண்டல் லைன் போட்டோம்னா, இப்படி போட்டோம்னு வச்சுக்கவேன், நிறைய இடத்துல கட் ஆகும். இந்த பாரு, தெரியுதா? அப்ப இது 1 to 1 என்ன செய்யாது? கிடையாதுன்னு அர்த்தம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணோம்னா இது 1 to 1 கிடையாது. புரிஞ்சுக்கிறேன்னு இதெல்லாம் கேட்பாங்க. சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அந்த ரேஞ்சிலையும் அந்த டொமைன்லையும் 1 to 1 அப்படின்னு கேட்டால் 1 to 1 கிடையாது, 1 to 1 கிடையாது. அதே மாதிரி ஃபங்க்ஷனாக கேட்டால் ஃபங்க்ஷன் தான். இதே இது ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் சொல்லுவாங்க. ரிஸ்ட்ரிக்டட் டொமைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னா இந்த படத்தை அப்படியே அழிக்கிறோம். குறிப்பிட்ட பகுதி இந்த அழிக்கிறேன் பாரு. நிறைய விஷயம் இருக்கு, நீங்க அசால்ட்டா நினைக்கிறீங்க. அதுக்காண்டிதான் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒழுங்கா படி, ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் தெரியலன்னா தெரியலன்னு அர்த்தம். இந்த இருக்கு, இதுக்கு பேர் ரிஸ்ட்ரிக்டட் டொமைன். ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னா -5/2 இருந்து +5/2 வரைக்கும் போட்டிருக்கேன். கரெக்டான்னு பாரு. படத்தை எது வரைக்கும் போட்டிருக்கேன்னா -5/2 இருந்து +5/2 தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேல படத்தை என்ன செய்யல? எக்ஸ்டெண்ட் பண்ணல. அங்க மாத்திட்டேன் பாரு டொமைனை. அங்க டொமைனை மாத்திட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தேன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு இருந்தேன், போயிட்டே இருந்துச்சு. இதை ஒரு ஸ்டேஜ்ல கட் பண்ணி எடுத்துட்டேன் படத்தை. ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் சொல்லுவாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இந்த இருக்கு. இப்போ நீ கவனிச்சு பாரு, ஹரிசாண்டல் லைன் போட்டால் என்ன வருது? ஹரிசாண்டல் லைன் போட்டால் 1 to 1 வரும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. சைன் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கையில தான் 1 to 1 கிடையாது. சேம் டைம் டொமைன் இதுல வந்துருச்சுன்னா 1 to 1 பாசிபிள் ஆகும்.
தெரியுதா சொல்றது? இருந்தா ஒரு லைன் போட்டு எங்கிட்ட வேணாலும் போட்டுக்க, ஒரு இடத்துல தான் கட்டாங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், வெர்டிகல் லைன் டெஸ்ட் போட்டாலும் சரி ஒரு இடத்துல தான் கட்டாங்க. புரிஞ்சுக்கிறணும் கணக்க. இந்த டொமைன்லாம் மாறாது, சாரி ரேஞ்செலாம் மாறாது, டொமைனை பொறுத்து கணக்கு மாறுது. தெரியுதா? டொமைனை பொறுத்து மாறுதுன்னா டொமைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா மொத்தமாக போடுற படம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டினா 1 to 1 வராது. ஒரு ரிஸ்ட்ரிக்டட் டொமைன் சொல்லி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் படத்தை எடுத்து போட்டோம்னா அது வந்து 1 to 1 வரும். ஃபங்க்ஷன் தான் 1 to 1 தான். புரியுதான்னு பார்த்துக்க. இதில் 2 விஷயம் சொல்கிறோம். அந்த கணக்கில் பாரு எப்படின்னா, அந்த 5வது கணக்கும் 4வது கணக்கும் ஒன்று சொன்னோம்.